கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோனா அதிகாரம் 3 வசனம் 10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். யோனா 3:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் கட்டளையிட்ட போது மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது. மார்க்கு 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் மீனும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுமானால் நாம் எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் படைத்த யாவற்றிலும் விசேஷித்தவர்களாய் நம்மை படைத்துள்ளார். தம்முடைய சாயலில் நம்மை உருவாக்கியுள்ளார். அவர் சுவாசத்தை நம் நாசியிலே வைத்துள்ளார். தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்துள்ளார். நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்துள்ளார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நம்மை தவிர அவர் படைத்த யாவும் அவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் யாவும் கர்த்தரை துதிக்கிறது. ஆனால் நாம் நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நமக்கு தருகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்வோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.